மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, 2025 போலீஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதனால் அந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த வீடியோ பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் போலீஸ் எக்ஸாம் வந்து எத்தனை டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க்லாம் கேட்குறாங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எது நம்ம படிக்கவே தேவையில்ல, இது அப்புறம் படிச்சுக்கலாம். ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மார்க்கோட ப்ரீவியஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்க்க போகிறோம். போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று சொல்லிக்கணும். என்னோடய லைஃப் வந்து போலீஸ் மட்டும்தான், நான் போலீஸுக்கு தான் நான் படிப்பேன், நான் போலீஸ் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு ஒரு எய்மாக இருக்கக்கூடியவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு மட்டும்தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. இனிமேல் போலீஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் ஏ டு இன்ஃபர்மேஷன், எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், எல்லாமே ஏ டு இசட் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ்லாம் வரும். அதனால் மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதியை நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? 3 பகுதியை நம்ம பிரிக்கலாம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த 1 செகண்ட் என்ன அப்படின்னா, பகுதி ஆ, அப்புறம் பகுதி இ அப்படின்னு ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த ஜிகே பகுதி. சரிங்களா? ஜிகே பகுதி அப்படின்னா பொது அறிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி 25 மார்க் கேட்பாங்க. பொது அறிவில் 45 மார்க் கேட்பாங்க. சைக்காலஜியில் 25 மார்க் கேட்பாங்க. பகுதி ஈல தமிழ் எலிஜிபிலிட்டிஸ், தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வந்து ஒரு 80 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தமிழ் தகுதி தேர்வில் 80 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வெறும் 32 எடுத்தாவே போதும். நீங்கள் 32க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது எந்த பயனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை. ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நம்ம தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். நமக்கு இந்த வீடியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த தமிழுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடலாம். சரிங்களா? ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மெயினாக இந்த ஜிகே இப்போ 45 மார்க் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சைக்காலஜி கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சைக்காலஜி நல்லா கவனிச்சுங்க. இந்த சைக்காலஜிக்கு தனியாக ஒரு வீடியோ, இந்த தமிழுக்கு தனியாக வீடியோ கட்டாயம் போட்டாகணும். நிறைய டாபிக் இருக்குது. இப்போ இந்த 45 மார்க் நம்ம எப்படி எடுக்கணும், இந்த 45 மார்க் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத இன்ச்சு பெஞ்சு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பொது அறிவு இந்த 45 மார்க் வந்து எப்படின்னா, ஒரு எத்தனை டாபிக் இருக்குன்னா, 1 2 1 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 ஆக்சுவலாக 8 டாபிக் இருக்குங்க. 8 தலைப்பு இருக்குது. இந்த 8 தலைப்பின் அடிப்படையில் தான் 45 மார்க், 45 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சயின்ஸில் ஒரு 3 டாபிக் இருக்குது. சரிங்களா? சயின்ஸில் ஒரு 3 டாபிக் இருக்குது. சிலபஸ்லேயே நம்ம போலீஸ் மாணவர்கள் சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, முடிஞ்சால் நான் சிலபஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிலபஸ் சம்மந்தமாக டிகோட் இன்ச்சு பை இன்ச்சு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கிறது நம்ம வீடியோ போடுவோம். அதை நம்ம அப்போ பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ சயின்ஸில் ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாப்பிக்கில் உயிரியல்னு சொல்லுவாங்க. உயிரியல் வந்து எப்படின்னா ஒரு பயாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பயாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த உயிரியலில் மாடல் கொஸ்டின் பேப்பர், சரிங்களா, நம்ம TNUSRP அஃபிஷியலாக விட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின்னா 5 மார்க்கு. சரிங்களா? அப்படி கேட்டிருக்காங்க. அப்போது மாடல் கொஸ்டின் பேப்பரில் 5 கேட்டிருக்காங்க. அதுவே 2022 நடந்த போலீஸ் எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே 2023 அதே மாதிரி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 உயிரியலில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மாடல் கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஒரு 2022 5 கொஸ்டின், 2023 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், வேதியியலில் பாருங்களேன். வேதியியலில் அதே தான் ஸ்டாண்டர்டாக மாடல் கொஸ்டின் பேப்பரில், அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 3 மார்க் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 2022 போலீஸ் எக்ஸாம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
2023ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே என்ன சேம் அப்படியே எந்த பேட்டர்ன் மாறாமல் கொஸ்டின் பேட்டர்ன் மாறாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்பியலில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் 3 கேட்டிருந்துருக்காங்க. 2021ல் 5 கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. 2023ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுது. ஆக்சுவலாக 3 கொஸ்டின் பேப்பர் மாடலில் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க 2021ல். 2023ல் 3 கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சயின்ஸு. இந்த சயின்ஸில் இந்த 3 டாபிக் இருக்கா, இந்த சயின்ஸில் இந்த 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாபிக் இருக்குது. மொத்தம் சயின்ஸு 6th to 10th எவ்வளோ பாடம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 101 பாடம் இருக்குது. 101 பாடம் இருக்குது. அந்த பாடத்தை நம்ம படித்தா தான் இந்த எத்தனை மார்க்கு நம்ம டோட்டலாக போட்டோம்னு வச்சுக்கலாம், எவ்வளோ வருது மிஞ்சி போனால். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பார்ப்போமே. இது ஒரு 5, இது ஒரு 3, இது ஒரு 3, கிட்டத்தட்ட ஒரு 11 கொஸ்டின். இந்த 11 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 101 பாடம் படித்தா மட்டும்தான் உங்களால் 11 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் 101 பாடம்னு சொல்கிறீங்க சார், ஆனால் 11 மார்க் தானே அப்படின்னா அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுலேயும் நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுத்து படிக்க நான் சொல்கிறேன். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுன்னு சொல்லுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் 2022க்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வுன்னு போட்டு நடப்பு நிகழ்வு கூட ஜிகே ஒரு பொது அறிவு ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. அது நம்ம தனித்தனி வீடியோவில் பார்ப்போம். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில். அப்புறம் பிசி எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2022ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பிசி எக்ஸாம் 2023ல் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஆனால் இது நம்ம எப்படி படிக்கணுங்கிறத நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? அதை நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதுக்கு நான் இருக்கேன், நான் கேரண்டி. ஓகேங்களா? நீங்கள் உங்களை படிக்க வச்சுருவேன். இப்போ பார்த்துட்டோம். இதுதான் நம்ம சயின்ஸு ப்ளஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி படிக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு மொத்தம் 11 மார்க் கேட்குறாங்களா, எப்படி வச்சாலும் 11 மார்க் தான் கேட்பாங்க. 11 டு ஒரு 10 11 தான் கேட்பாங்க, அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்போ 101 பாடம் இருக்குது. நம்ம 101 பாடம் படிக்கணுமானா அப்படி இல்லை. இம்பார்ட்டன்ட் பாடம்லாம் இருக்குது, முக்கியத்துவமான பாடங்கள் இருக்குது. அந்த பாடத்தை நம்ம எப்படி படிக்கணும்னு நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போது டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உயிரியல் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் அதெல்லாம் கேட்குறாங்க. சரி, 5 கொஸ்டின் அதெல்லாம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உயிரியலை முடிச்சுட்டு தான் வேதியியல் படிக்கணும். வேதியியலுக்கு அடுத்து நீங்கள் இயற்பியல் படிக்கணும். இப்போது இல்லை சார், எனக்கு நம்ம இயற்பியல் ரொம்ப பிடிக்கும், நான் இயற்பியல் படிக்கவா, அப்படிலாம் இங்கே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் படிக்கக்கூடாது. பரீட்சைக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அப்போது சயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் உயிரியல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வேதியியல், அதுக்கப்புறம் தான் இயற்பியல். அந்த முறைப்படி நீங்கள் ஆர்டராக படிச்சிங்கன்னா உங்களுக்கான மார்க்கு பக்காவாக ஸ்கோர் பண்ண முடியும். அதில் இம்பார்ட்டன்ட் பாடத்தை மட்டுமே படித்தா போதும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சயின்ஸுக்கு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இது இப்போ என்ன தெரிஞ்சு வச்சு இதில் 11 மார்க் கேட்குறாங்க ஆயிடுச்சா? 11 மார்க் கேட்குறாங்க முடிஞ்சு வச்சு. இப்போது நம்ம வரலாறு பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம சமூக அறிவியல், ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற பாடமே சமூக அறிவியலாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சயின்ஸுக்கே வரணும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 101 பாடம் படித்து 11 மார்க் எடுக்கணும். அதே சமூக அறிவியல் பாடத்தில் கிட்டத்தட்ட 110 பாடம் அப்படி சம்திங் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் பாடம் குறைச்சோம்னா அதை விட கம்மி, 100 கீழே தான் போகும். அப்படி பார்த்தோம்னாவே கிட்டத்தட்ட சமூக அறிவியலில் கிட்டத்தட்ட எத்தனை மார்க் பாருங்களேன். டோட்டல் மார்க்கு கிட்டத்தட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரில் 27 மார்க்கு. சரிங்களா? மாடல் கொஸ்டின் பேப்பரில் 27 மார்க்கு. 2022 போலீஸ் எக்ஸாமில் 31 மார்க்கு. பிசி எக்ஸாம் 2023 29 மார்க்கு. ஒரு குத்தி மதிப்பாக ஒரு 29 டு 30 கொஸ்டின் கன்ஃபார்ம். 29லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போது நீங்கள் பாருங்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்கும், பிடிச்சதெல்லாம் இங்கே படிக்கவே கூடாது. பரீட்சைக்கு என்ன தேவை, தேர்வுக்கு என்ன தேவை, அதை நம்ம படிக்கணும். இப்போ பார்ப்போம்.
இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இப்போ வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், சமூக அறிவியல்லாம் கிட்ட ஒரு 4 டாபிக் இருக்குது. சமூக அறிவியல்லாம் ஒரு 4 டாபிக் இருக்குது. வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம் இருக்குது. இப்போ வரலாறில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் 9 கேள்வி கேட்டிருக்காங்க. பிசி எக்ஸாம் 2022ல் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே சேம் பேட்டர்னில் அப்படியே பார்த்தீங்கன்னா 2023லையும் போலீஸ் எக்ஸாமில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புவியியல் எடுத்துக்குங்க, ஒரு 9 கேள்வி கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில். பிசி எக்ஸாமோட 2022ல் 11 கேள்வி கேட்டிருக்காங்க. பிசி எக்ஸாம் 2023ல் 9 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு குத்து மதிப்பு ஒரு 10 கேள்வி கூட அடுத்து நம்ம 2025ல் ஒரு 10 கேள்வி கூட 9 to 10 கேள்வி கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? ஓகேவா? இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 10 to 11 கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி, 10லேருந்து ஒரு 11 கேள்விகள் கேட்கலாம். 10லேருந்து 11. இதில் நம்ம புவியியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 9 to 10 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம குடிமியல் வருவோமே. குடிமியல் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் 6, 2021 போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023லையும் பிசி எக்ஸாமில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்டாக இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 3, பிசி எக்ஸாம் 2022ல் 3 கொஸ்டின், அதுக்கப்புறம் 2023 பிசி எக்ஸாமில் 3 கொஸ்டின். அப்போ இதுவும் ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 டாப்பிக்கில் 29லேருந்து 30 கொஸ்டின் கன்ஃபார்ம். 29லேருந்து 30 கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்குது. அப்போது போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சமூக அறிவியலுங்கிறத டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சயின்ஸு பக்கமே வரணும். ஏன்னா இது ஒரு 100 பாடம் இருக்குதுங்க. சரிங்களா? நான் ஒன்றும் சொல்லலை. இதில் ஒரு 100 பாடம் இருக்குங்களா, 110 சம்திங் இருக்குது இந்த சமூக அறிவியலில். இதில் ஒரு 100 பாடம் இருக்குது, 100 பாடங்கள் இருக்குது. இதில் ஒரு 101 பாடமா, இது ஒரு 100 பாடம் கூட வைங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 100 பாடம், சயின்ஸில் 100 பாடம் படித்து வெறும் 11 மார்க் முக்கியமா, இல்லை இதில் 100 பாடம் படித்து 30 மார்க் எடுக்கிறது முக்கியமா? வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம சயின்ஸு பக்கமே வரணும். எப்பயுமே ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்கிறோன்னா நம்ம சும்மா புக் எடுத்தோம் படித்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எதுக்கு முக்கியத்துவம் கொஞ்சமாக கொடுத்தா போதும்னு தெரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ வரலாறு, இப்போ நம்ம சமூக அறிவியல் சொல்லிட்டோம். இந்த சமூக அறிவியல் எந்த டாபிக் அடிப்படையில் நம்ம படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வரலாறை தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு வரலாறு. ஏன்னா கிட்டத்தட்ட 11 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வரலாறுக்கு அடுத்து எந்த டாபிக் படிக்கணும்னா புவியியல் படிக்கணும். கிட்டத்தட்ட 9 கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வரலாறு 11, அதுக்கப்புறம் புவியியலில் 9 கேள்வி, குடிமியல் 6 கேள்வியா? அப்போ புவியியலுக்கு அடுத்து குடிமியல், அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் நம்ம படிக்கணும். புரியுதா? இந்த ஆர்டரில் நீங்கள் படித்து முடித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கன்ஃபார்ம், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? மொத்தம் 45 கொஸ்டின்ங்களா? 45 கொஸ்டினில் அடிச்சு நம்ம தட்டி தூக்கிடலாம். ஃபஸ்ட்டு சமூக அறிவியல் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் சயின்ஸ் முடிக்கிறோம். ஓகேவா? சார் என்ன சார் உளவியல் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க, தமிழ் சொல்லாமல் இருக்கீங்க, இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோவே வரும். மாணவர்கள் இந்த உளவியல்லாம் எப்படி படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், எதில் அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க, எந்த முறைப்படி படிக்கணுங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடுவோம். மாணவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் படிக்கிறது இப்படி தாங்க படிக்கணும், இந்த டாப்பிக்லாம் இருக்குது, இந்த டாபிக் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மாணவர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் சரி, இன்னும் ஒரு ப்ரைவேட் அகாடமியாக படித்தாலும் சரி, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் அடிப்பில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? இந்த நடப்பு நிகழ்வுகள் மற்றும் ஜிகேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சிலபஸில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தனியாக வீடியோ போடும்போது சிலபஸ் அடிப்படையில் நம்ம வீடியோ போடும்போது நம்ம கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் கேரண்டி, இதுக்கு நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் வீடியோவே போட்டுடுறேன். ஓகேவா? அதனால் மாணவர்கள் உங்கள்கிட்ட ஒன்றேன்னு சொல்கிறது தான், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஜிகே எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் அதுக்கேற்ற நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது போலீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக, உங்களுக்கு போலீஸ் தான் வாழ்க்கைன்னு படிப்பீங்க, உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எந்த டவுட்டும் கேட்டுவோம். படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம், வேறு ஃபிசிக்கல் சம்மந்தமாக எதுவாக இருக்கட்டும், ஏஜ் சம்மந்தம் எல்லாமே A to Z எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
டைம் வேஸ்ட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வருமா வராமல் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம படிங்க. அது வர்றப்போ வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நல்ல வீடியோ, அடுத்த நல்ல ஒரு நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. அடுத்த நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.